டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரை தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பங்கள், முடிவுகள், அது குறித்து தான் இன்றைக்கு டிகோட் செய்ய இருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் சீன அரசாங்கத்திற்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக போரில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் குறிப்பாக அமெரிக்காவுக்கு கனிமங்கள், உலோகம், காந்த பொருட்கள் ஏற்றுமதியை சீன அரசு நிறுத்தி இருக்கிறது. இதனால் அமெரிக்காவில் இராணுவ தளவாட உற்பத்தி பெரிய அளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சீனாவுடைய வர்த்தக போரை ட்ரம்ப் தான் தொடங்கினார்னாலும் ட்ரம்ப் தொடங்கிய அந்த வர்த்தக போரை சீனாவினுடைய ஜி ஜின்பிங் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டே இருக்கிறார். நீண்ட காலத்திற்கு நடத்த வேண்டும் என்கிற திட்டமும் அவர்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கான பதிலடியா ஜி ஜின்பிங் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் தான் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஏற்றுமதிக்கான தடை அப்படிங்கிறத பார்க்கப்படுது. REE என சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், அதுக்கான ஏற்றுமதிக்கான கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் ஜி ஜின்பிங். இது என்ன இது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். பீரியாடிக் டேபிளில் 17 தொகுப்புகள் இருக்குது. அதுதான் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இதில் அதிமுக்கியமான 7 உலோகங்களுடைய ஏற்றுமதிக்கு சீனா தற்போது கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த 7 எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் எழலாம். இது அறிவியல் பூர்வமானது அப்படின்னாலும் பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த 7 எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சமாரியம் அப்படிங்கிறது, அதே போல் டெர்பியம், இன்னும் நிறைய இது போன்ற எல்லா ஸ்கண்டியம், ஏட்ரியம் அப்படின்னு 7 முக்கியமான எலிமெண்ட்ஸ்க்கான இந்த ஏற்றுமதிக்கு தான் தடை அல்லது கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் சீன அதிபர். இந்த அரிய உலோகங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு புதிதாக ஏற்றுமதி உரிமம் பெற வேண்டும் அப்படிங்கிறது சீனாவுடைய புதிய உத்தரவு. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதனோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்கள், மின் வாகனங்கள், காற்று விசையாழிகள், அதாவது விண்ட் டர்பைன்ஸ் இருக்கு இல்லையா, அது, அப்புறம் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய LED பல்புகள் ஆகியவற்றுடைய உற்பத்தி இந்த 7 உலோகங்களை நம்பித்தான் இருக்குது பெருமளவுக்கு. 2023 வரை இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸில் 99% சீனா மட்டுமே செய்து வந்தது. வியட்நாமில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மிக குறைந்த உற்பத்தியை அந்த நாடு மேற்கொண்டு வந்தது. வரி பிரச்சனை காரணமாக அந்த சுத்திகரிப்பு நிலையமும் இப்போது மூடப்பட்டிருக்கிறது. இது சீனாவுக்கு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் விநியோகத்தில் ஏகபோக உரிமையை வழங்கியது போன ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அரிய உலோகங்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு துறைக்கு மிகவும் இன்றியமையாதவை. இதுதான் சீன அதிபர் அமெரிக்க அதிபருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியாக மாறி இருக்குது. அதாவது சீனாவுக்கு எதிராக அவருடைய இந்த இறக்குமதி வரி கூடுதலாக போட்டுக்கொண்டே இருக்கிறார் இல்லையா, அதில் இப்போ 245% என்கிற அளவுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் ட்ரம்ப்பு. ஆனால் அதற்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் பண்ணியிருக்கிற இந்த பதிலடி தான் இப்போது அமெரிக்காவை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அமெரிக்காவுடைய F-35 போர் விமானங்கள், அப்புறம் வெர்ஜினியா அண்ட் கொலம்பியா வகை நீர்மூழ்கி கப்பல்கள், இன்னும் ஏவுகணைகள், இது எல்லாத்துக்குமே ரேடார் அமைப்புகள், ஆளில்லாத வான்வழி வாகனங்கள் ஆகியவற்றை இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் தயாரிக்கவே முடியாது. அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுடைய பாதுகாப்பு சம்பந்தமான உற்பத்திக்கான பல தடைகள் இப்போது உருவாகக்கூடிய சூழல் உண்டாகியிருக்கு. உதாரணத்திற்கு அமெரிக்காவினுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது F-35 போர் விமானம். அதில் 900 பவுண்டுகளுக்கு மேல் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல் ஒரு வெர்ஜினியா வகை நீர்மூழ்கி கப்பல் உற்பத்திக்கு சுமார் 9200 பவுண்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. இதனை நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய சீனா அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு செக் வச்சிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ சீனாவுடைய இந்த முடிவினால் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற சூழலில் இந்த பின்னடைவை சரி செய்வதற்கு அந்த நாடு தயாராக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்
தனக்கு தேவையான அரிய உலோகங்களை உற்பத்தி செய்ய 2027ஆம் ஆண்டை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. அப்படின்னா இன்னும் அவங்க தயாரிப்பு உற்பத்தி அப்படிங்கிற இடத்திற்கே வரவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 2020ஆம் ஆண்டு இதற்காக தனியாக நிதி ஒதுக்கப்பட்டு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய மவுண்டைன் பாஸ் என்கிற இடத்துலையும் டெக்சஸில் ஃபோர்ட் வர்த் அப்படிங்கிற இடத்துலையும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் அதனுடைய இலக்கு 2027ஆக இருக்கிறது. இந்த இடங்களில் முழு வீச்சில் பணிகளை மேற்கொண்டாலும் கூட அதிகபட்சம் 1000 டன் மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க, ஒரு F-35க்கு எவ்வளோ தேவைப்படுது, அதே போல் ஒரு வெர்ஜினியா நீர்மூழ்கி கப்பலுக்கு வகை நீர்மூழ்கி கப்பலுக்கு எவ்வளோ தேவைப்படுது நம்ம பார்த்தோம். இப்போ அமெரிக்காவில் உற்பத்தி செய்தாலும் கூட அது போதாது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அதாவது அமெரிக்கா உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸோட நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா, சீனாவில் 2018ஆம் ஆண்டே 1,38,000 டன்னில் 1% கூட இது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸோடைய முக்கியத்துவத்தை 1990களிலேயே சீனா கண்டுபிடித்து உணர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போதே அவற்றினுடைய உற்பத்தியை கண்காணித்து ஏற்றுமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது சீன அரசாங்கம். ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டவை அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்குது. 1990 தொடங்கி இன்று வரை சீனா தான் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் உற்பத்திக்கும் ப்ராசஸ் செய்வதற்கும் மகுடம் சூடாத ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். சீனாவுடைய இந்த மோனோபொலி தான் மற்ற நாடுகளுடைய கண்களை உறுத்துகிறது, குறிப்பாக அமெரிக்காவின் கண்களை. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஏற்றுமதிக்கு சீனா கடிவாளம் போடும் என சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அமெரிக்கா, அதனுடைய அதிபர் ட்ரம்ப் 2 பேரும். இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை சீனா விதித்த உடனடியாக அதுக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் அதிபர் ட்ரம்போட பொருளாதார ஆலோசகர் கெவின். சீனாவின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் இது மிகவும் கவலை அளிக்கும் ஒன்று என்றும் அவர் தெரிவித்திருக்கிறாரு. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இறக்குமதி தொடர்பான விரிவான விசாரணை நடத்த ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டிருக்கு. அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடினா ஏற்கனவே இதை எப்படி சமாளிப்பதுன்னு ஒன்று, அதற்கு பதிலாக இதுவரை நடந்திருக்கக்கூடிய இறக்குமதி அதில் நடந்திருக்கக்கூடிய விவகாரங்கள் என்னன்னு நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அரசாங்கம் சொல்லுது. மேலும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 245% வரியை அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். இது நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆனாலும் வர்த்தக போரில் 2 பேரும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளில் ஒன்றாக அமெரிக்க அதிபர் சீனாவுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறார். 245% வரி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பெரும்பாலான பொருட்கள் அமெரிக்காவில் விற்கக்கூடிய பொருட்கள் சீனாவிலிருந்து தான் தயாராகின்றன. மேட் இன் சைனா தான், மேட் ஃபார் யூஎஸ்ன்னு அங்கேருந்து வரும். அப்போ 245% வரி அப்படின்னா அந்த ஒரு பொருளோட விலை எத்தனை மடங்கு உயரும் அப்படிங்கிறத பாருங்கள். அது யார் தலையில் விழும்னா எண்ட் யூசராக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்ட்டு தான் போகும். ஸோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உலோகங்களை அனைத்து நாடுகளும் வழக்கமாக சேமித்து வைத்துக் கொள்ளும். ஆனால் அமெரிக்காவோ இதிலும் கோட்டை விட்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மிகவும் விலை உயர்ந்தவை. அமெரிக்கா எப்போதுமே தனது பணத்தை இந்த வகையில் முடக்கி வைக்காது. அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக இந்தியா பயன்படுத்தி கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக நமக்கு எழும். ஏன் இப்படி ஒரு கேள்வி எழணும் அப்படின்னா, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை உங்களுக்கு புரியலாம். சீனாவில் 44 மில்லியன் டன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்குது. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்குறீங்களா? பிரேசில். பிரேசிலில் 21 மில்லியன் டன்கள் இருக்குது. 3வதாக இந்தியா தான் இருக்குது. ஆனால் ஒப்பீட்டளவில் நம்மிடம் ரொம்ப குறைவான அளவு தான். ஆனால் அதுவும் ரொம்ப முக்கியமானது. 6.9 மில்லியன் டன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்களை இந்தியா வைத்திருக்கிறது. இந்தியாவுக்கு அடுத்ததாக ஆஸ்திரேலியாவும் ரஷ்யாவும் வர்றாங்க இந்த பட்டியலில். டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய நிலவரப்படி 70% அரிய உலோகங்களை சீனா தான் உற்பத்தி செய்கிறது. அவற்றை ப்ராசஸ் செய்யும் சீனாவின் திறன் 90% இருக்குது. இந்த பெயருக்கு ஏற்றது போலவே ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ங்கிறது அரிதானவை அல்ல. அவை உலகின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்றன. அப்படி இருக்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ப்ராசஸிங், அவற்றை ப்ராசஸ் செய்வதுங்கிறது தான் மிகவும் சவாலான பணி. இதற்கான திட்டமிடுதலை தான் இந்தியா மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த துறையில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் மீது அமெரிக்கா நீண்ட காலமாக விதிச்சிருந்த தடையை முன்னாள் அதிபர் பைடன் நீக்கியிருந்தார். அண்மையில் பிரதமர் மோடி அமெரிக்கா போயிருந்தார் இல்லையா? அப்போது அமெரிக்கா இந்தியா இந்த இடையிலான ஒரு திட்டத்தை தொடங்குவதற்கான ஒப்புதலும் 2 தரப்பிலிருந்தும் பேசப்பட்டது. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த அரிய உலோகங்களை ஒரே இரவில் உற்பத்தி செஞ்சிட முடியாது.
சீனாவும் ஒரே இரவில் சாதித்து விடவில்லை. கடுமையான பல பத்தாண்டுகள் உழைப்புக்கு பிறகே சீனா இந்த துறையில் வல்லமை பெற்றது. இப்போ இதுக்கு தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்டமிடல் அவசியமாக இருக்குது. சீனாவை தவிர்த்து இந்த உலோக உற்பத்திக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடமும் இப்போ உலக நாடுகளுக்கு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் அரிய உலோக உற்பத்திக்கு தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குது. ஆனாலும் எத்தனை விரைவாக இதனை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. சுரங்கம், பதப்படுத்துதல், சுத்திகரிப்பு மற்றும் காந்த உற்பத்தி போன்ற ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் துறையில் அனைத்து நிலைகளிலும் இந்தியா சீனாவை விட பல மடங்கு பின்தங்கியிருக்கு அப்படின்னு அறிவியலாளர்கள் குறிப்பிடுறாங்க. தனியார் முதலீடுகள் இல்லாமை, தொழில்நுட்ப அணுகல் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பல சவால்கள் இந்தியாவுக்கு இப்போ நிற்குது. இந்த சவால்களை கடந்து நாம் இந்த துறையில் வெற்றி பெற தொடங்கினால் ஒருவேளை எதிர்காலத்தில் இப்போ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வர்த்தக போரினுடைய விளைவாக இந்தியா அதில் முக்கியமான ஒரு இடத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆனால் அதற்கான சவால்களும் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. இந்த வர்த்தக போரினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.